அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலக்ஷ்மி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நாம் இன்றைய காணொளியில் காண இருப்பது சிலப்பதிகாரத்தில் வேநீர் காலத்தில் கோவலன் கடிதத்தை மறுத்ததற்கான செய்தியை பாடல் வழி கண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம். மாதவியின் ஒவ்வொரு செயலையும் தவறு என புரிந்து கொண்ட கோவலன் வசந்த மாலையிடம் ஒவ்வொன்றையும் எடுத்து எம்புகிறான். அவ்வாறு எடுத்து எம்பும்போது காட்சி வரி மற்றும் எடுத்துக்கோள் வரி என மாதவியின் செயலை கூறுகிறான். அவ்வகையில் பூமாலையை சூடியவள் மாதவி. நான் அவளை பிரிந்த போது அச்செய்தியை தன் கண்ணில் படுகின்ற எல்லோரிடமும் கூறி புலம்பி அவர்களின் அனுதாபத்தை பெற நடித்தாள். அதில் நான் காட்சி வரும் என்னும் நாடகத்தை அறிந்தேன். மாதவியின் ஒவ்வொரு செயலையும் நடிப்பு என புரிந்து கொண்ட கோவலன் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே விளக்கம் எடுத்து கூறுகிறான். மேலும் என் சுற்றத்தாரிடம் தன் துயரை தீர்க்க வைக்க கோரியதில் எடுத்துக்கொள் வரியையும் கண்டேன். அவள் வசந்த மாலையை அளித்து அவள் ஆடல் மகள், அதனால்தான் என் மீது காதல் கொண்டவள் போல் நடித்தாள் என்றான். இதனை கண்டவர்க்கு உரைத்த காட்சி வரியும் அடுத்து அவர் முன் மயங்கிய மயக்கம் எடுத்து அவர் தீர்த்த எடுத்துக்கோள் வரியும் எனும் வரிகள் சிலப்பதிகாரம் வழி எடுத்து எம்பப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆடல் மகளை ஆதலின் ஆய் இலை பாடு பெற்றன அப்பைந்தொடி தனக்கு என கூறி மாதவியின் ஒவ்வொரு செயலையும் அவன் கூறி வசந்த மாலையிடம் கடிதத்தை திருப்பி கொடுத்து விடுகிறான். கடிதத்தை பெற்றுக்கொண்ட வசந்த மாலை கோவலன் கூறிய அனைத்து செய்திகளையும் ஒவ்வொன்றாக மாதவியிடம் கூறுகிறான். அதில் மாதவியின் ஆடல், அவள் மீது கோவலன் மீது கொண்ட காதல், அவன் மீது வைத்திருந்த பற்று என ஒவ்வொன்றையும் அவன் தவறாக புரிந்து கொண்டதை அவர் கூறியவாறே, அதாவது கோவலன் கூறியவாறே மாதவியிடம் எடுத்து கூறுகிறார் வசந்த மாலை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொன்றா உள்வரி, கிளர்வரி, காட்சி வரி, எடுத்துக்கோள் வரி என ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மாதவியிடம் வசந்த மாலை கூறுகிறார். இவை அனைத்தையும் கேட்ட மாதவி கோவலன் தன்னை தவறாக புரிந்து கொண்டதை நினைத்து மனம் வருந்தி நிலாமுற்றத்திலேயே சாய்கிறார். அவளால் எந்த ஒரு செயலிலும் கவனம் கொள்ள முடியாது பிரிவு துயரால் வருந்தி உலகிறார். இத்தகைய செய்தியை சிலப்பதிகாரம் எடுத்து எம்புகின்றது. மேலும் மாதவி கோவலனுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வினையும் தன் மனதால் எண்ணி எண்ணி பார்க்கிறாள். தவறு எங்கே நடந்தது என ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து அதற்கான காரணத்தை அறியாந்து மனம் தவிர்க்கிறார். மேலும் எப்படியாவது கோவலனின் மனதை மாற்றி அவனிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவனை அழைத்து வர வேண்டும் என உள்ளம் விளைகிறான். இதற்காக தன் தோழி வசந்த மாலையிடம் அனைத்து விவரங்களையும் கூறுகிறாள். ஆனால் அவன் கடிதத்தை வாங்க மறுத்த செய்தியை வசந்த மாலை மாதவியிடம் எடுத்துரைக்க பிரிவு துயர் தாங்காது வருத்தத்துடன் காணப்படுகிறார். மேலும் இன்னொரு மடலை எழுதி கோவலனுக்கு அனுப்ப விளைகிறாள். இந்த சிலப்பதிகார காப்பியத்தில் மாதவி 2 கடிதங்களை கோவலனுக்காக எழுதுகிறாள்.
முதல் கடிதத்தை கோவலன் வாங்க மறுத்து வசந்தமாலையிடமே திருப்பி அனுப்புகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.